சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனம். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை குறிப்பிடத்தக்க பல அளவீடுகளை எட்டியுள்ளது. தமிழ்நாடு நிதி ஆயோக்கின் நீடித்த வளர்ச்சி இலக்கு குறியீடு 2023-24 காலநிலை செயல்பாட்டில் முதல் இடத்தை பெற்றது என்பது பெருமைக்குரியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் வலுவான பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை தாங்குதிறன் மற்றும் நீடித்த நிலையான வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு வேகமாக முன்னேறி வருகிறது. அந்நிய கலை தாவரங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு குறித்தான கொள்கையினை வகுத்ததன் மூலம் சுற்றுச்சூழல் மீள் உருவாக்கம் மற்றும் உயிரி பல்வகைமை மேலாண்மையில் நாட்டில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் 20 சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்களை கொண்டுள்ள தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. அவற்றின் நீண்டகால பாதுகாப்பு மற்றும் நிலைத்த மேலாண்மையை உறுதிப்படுத்த தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் திறம்பட செயல்பட்டு வருகிறது. நீலகிரி வடையாடுகள் திட்டம், தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின குற்றக்கட்டுப்பாட்டு பிரிவு, மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் மனித உயிரிழப்புக்கான இழப்பீட்டுத் தொகையை உயர்த்துதல் போன்ற நடவடிக்கைகள் மனித நலனுடன் வனவிலங்கு பாதுகாப்பை சமநிலைப்படுத்துவதற்கான அரசின் உறுதியான பொறுப்பை பிரதிபலிக்கின்றன. இந்த நடவடிக்கைகள் மாநிலத்தின் உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் பொறுப்புள்ள மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றன. கடந்த 2022 ஆண்டில் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்திய அரசின் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டு தரவரிசையில் தேசிய அளவில் முதல் இடத்தை பெற்றுள்ளதன் மூலம் வனவிலங்கு மேலாண்மையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதை எடுத்து காட்டுகிறது. வனவிலங்குகளை பாதுகாக்கும் முயற்சிகளை மேலும் வலுப்படுத்திட தமிழ்நாடு அரசு 6 புதிய வனவிலங்கு சரணாலயங்கள், 1 கடற்பசு பாதுகாப்பு காப்பகம் மற்றும் 1 யானைகள் காப்பகம் ஆகியவற்றை அறிவித்துள்ளது. குறிப்பிடத்தக்க வகையில் தமிழ்நாடு அரசின் முன்முயற்சியான பாக் வளைகுடாவில் இந்தியாவின் முதற் கடற்பசு பாதுகாப்பு காப்பகம் 2025 ஆண்டின் உலக இயற்கை பாதுகாப்பு மாநாட்டில் WCC சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் IUCN அங்கீகாரத்தினை பெற்றுள்ளது. தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு காலநிலை ஆளுமையில் இந்திய அளவில் முன்னணி வகிக்கிறது. இவ்வியக்கம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான சிறந்த நிபுணர்களை கொண்ட ஆட்சி மன்ற குழுவின் வழிகாட்டுதலின்படி இயங்குகிறது. தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக 3 காலநிலை உச்சி மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இம்மாநாடுகள் காலநிலை தணிப்பு, தகவமைப்பு நடவடிக்கைகள், தேசிய மற்றும் உலக அளவிலான சிறந்த நடைமுறைகளை விவாதிக்கும் உறுதியான தளமாக அமைந்துள்ளது. இம்முயற்சிகளை இணைத்து நெய்தல் மீட்சி இயக்கம் மற்றும் தொடர்புடைய திட்டங்களின் கீழ் 3733 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்தி காடுகள் மீள் உருவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடலோர மீள்திறன் மற்றும் உயிரின பன்முகத்தன்மையை வலுப்படுத்தும் இந்நடவடிக்கைகள் தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளதோடு உலக அளவிலான காலநிலை மாற்ற நடவடிக்கையுடன் ஒத்திருப்பதாக தேசிய மற்றும் சர்வதேச பங்கேற்பாளர்களான உலக வங்கி மற்றும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஆகியோர் குறிப்பிடுகின்றனர். பசுமை முயற்சிகள். Trees are poems the earth writes upon the sky. We fell them down and turn them into paper, that we may record our emptiness. Trees are poems the earth writes upon the sky. We fell them down and turn them into paper, that we may record our emptiness. என்று மிக அழகாக குறிப்பிட்டார் கலீல் ஜிப்ரான். வானத்தை நோக்கி பூமி வரைந்திட துடிக்கும் கவிதைகளே மரங்கள். எனினும் நாம் மரங்களை சாய்த்து நம் வெறுமையினை நிரப்பிட வெறும் காகிதம் செய்ய துணிகிறோம். உலக புகழ்பெற்ற கவிஞர் கலீல் ஜிப்ரான் அவர்களின் பசுமை தோய்ந்த வரிகளை மனதில் தாங்கி தமிழ்நாடு எங்கும் பசுமை பரப்பினை உயர்த்திட இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் வனம் மற்றும் மரங்களின் பரப்பளவினை அதிகரித்து
தேசிய இலக்கான 33% அடைவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் 100 புதிய பாதுகாக்கப்பட்ட காடுகள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இது வனத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்துதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் சட்டப்பூர்வமாக பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்புகள் மூலம் காலநிலை மீள்திறனை உருவாக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க சாதனையாகும். வேகமான நகரமயமாக்கல் மற்றும் காலநிலை மாற்றம் ஏற்படுத்தும் சவால்களை எதிர்கொண்டு நகரமைப்பு திட்டங்களில் பசுமை பரப்பை முறைப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு நகர்ப்புற பசுமையாக்கல் குழு 2026 அண்மையில் வெளியிடப்பட்டு உள்ளது. கோவை செம்மொழி பூங்கா 45 ஏக்கர் பரப்பளவில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சென்னை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா 13.29 ஏக்கர் பரப்பளவில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அமைக்கப்பட்டு உள்ளதுடன், சென்னை அடையாறில் உள்ள தொல்காப்பிய பூங்கா 58 ஏக்கர் பரப்பளவில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டு உள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டம் ரேஸ்கோஸ் பகுதி பூங்காவை 52.34 ஏக்கர் பரப்பளவில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கிண்டி ரேஸ்கோஸ் பகுதியில் 118 ஏக்கர் பரப்பளவில் சுற்றுச்சூழல் பூங்காவையும் இந்த அரசு அமைத்து வருகிறது. இத்தகைய பசுமை முயற்சிகள் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதுடன் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் அப்பகுதி மக்களும் பயனடைந்து வருகின்றனர். போக்குவரத்து நமது நாட்டிலேயே குக்கிராமங்களுக்கும் சென்றடையக்கூடிய சீரான போக்குவரத்து சேவையை தமிழ்நாடு அரசு தான் தொடர்ந்து வழங்கி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 6121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12087 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயன்பாட்டிற்கு உகந்த 3673 பேருந்துகளை முற்றிலும் புதுப்பித்து இயக்குவதற்காக 371 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 350 பசுமை மின் பேருந்துகள் 288 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போக்குவரத்து சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட சிற்றுந்து மினி பஸ் திட்டம் நகரங்களை ஒட்டிய ஊரக பகுதிகளிலும் போக்குவரத்து சேவையை வழங்கிடும் வகையில் 6603 புதிய வழித்தடங்களில் வெற்றிகரமாக விரிவாக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழகங்களின் செயல்பாட்டு திறன், சேவை வழங்கல் மற்றும் நிதிநிலை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து கழகங்களுக்கு சேவை அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்கும் நோக்கத்தில் ஊக்க நிதியம் ஒன்று 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மகளிர் விடியல் பயணம் திட்டத்திற்காக 4000 கோடி ரூபாய், மாணவர்கள் பேருந்து பயண கட்டணம் திட்டத்திற்காக 1782 கோடி ரூபாய், டீசல் மானியத்திற்காக 1857 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13062 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் சாலை உள்கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக செயல்படுவதுடன் ஒரு நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கும் அடிப்படையாக உள்ளது. இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் மூலம் சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 1085 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 8313 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழித்தட சாலைகளாக அகலப்படுத்தும் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் 6191 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 692 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகள் விரைவில் நிறைவு பெறும். நடப்பாண்டில் 253 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 1647 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழித்தட சாலைகளாக அகலப்படுத்துவதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில்